ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி பஸ்னி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, மோமோஸ்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பர்டிகுலராக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் நான் இன்னைக்கு சிக்கன் மோமோஸ் எப்படி செய்யலாம்னு செஞ்சு காமிக்க போறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அந்த ஷேப் எல்லாமே ஈஸியான முறையில் நான் செஞ்சு காமிக்க போறேன். கடைகளில் நம்ம மோமோஸ் வாங்கி சாப்பிட்டோம்னா 6 பீஸ் 200 அந்த மாதிரி விற்பாங்க. என்னதான் சாப்பிட்டாலும் நமக்கு அதை சாட்டிஸ்ஃபைடு வரவே வராது. நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும் போது அதிகமான குவான்டிட்டி சாப்பிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மோமோஸை எப்படி செய்யலான்றது வாங்க வீடியோஸ்க்கு போய் பார்க்கலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். மோமோஸ் செய்கிறதுக்கு 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். அதிகமான குவான்டிட்டி கூட போடலாம். ஆனால் இந்த மாவுலேயே நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 25 மோமோஸ் கிட்ட வரும். ஸோ அதனால் 1.5 கப் அளவு போதுமானது. எடுத்திருக்க மாவு அளவுக்கே பார்த்திங்கன்னா 5 பேர்கிட்ட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு மோமோஸ் நமக்கு வரும். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலில் எதுவுமே சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு ஃபுல்லாக டைட்டாக பிசைஞ்சிக்கலாம். லூஸாக மட்டும் பிசைஞ்சிடாதீங்க. ஏன்னா மோமோஸோட ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வராது. கொஞ்சம் நமக்கு நீத்த மாதிரி ஆகிடும் மாவு. அதனால் கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி அளவுக்கு டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி வந்து சேர்க்கும்போது பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கோங்க. பிசைய கொஞ்சம் தண்ணி எக்ஸஸ் ஆகிட்டாலும் நமக்கு மோமோஸோட ஷேப் வர்றது கஷ்டம். ஹாட் வாட்டர்லாம் எதுவுமே சேர்க்கலை. நார்மலாக இருக்கிற ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற தண்ணி தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி லைட்டாக ஃபுல்லாக பிசைஞ்சதுக்கப்புறம் கிச்சன் ஃப்ளோர் இருக்குது பாருங்கள், அதில் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து நம்ம அப்படியே பவுல்லே பிசையும் போது ஃப்ரீயாக மாவை பிசைய முடியாது. கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளோர் டைல்ஸில் போட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையும் போது மாவு நல்லா சாஃப்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு செய்யும்போது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எதுக்கு நம்ம கையால் பிசைகிறோம் நீங்கள் நினைக்கலாம். இந்த மாதிரி பிசையும் போது தான் நமக்கு அந்த மாவோட வந்து கொஞ்சம் டைட்னஸ் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். பிசைஞ்சதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி ஒரு 1/2 hour மட்டும் ரெஸ்ட் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து மோமோஸ் சட்னி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 2 தக்காளி எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். காஷ்மீர் சில்லி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி, நம்ம எடுத்து வச்சுருக்க சில்லிஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் தேவையில்லை, கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்க பாருங்கள், அதை தூக்கி அப்படியே ஸ்டவ் மேலே வச்சுருங்க. காஷ்மீர் சில்லி போட்டிங்கன்னா கொஞ்சம் கலராகவும் இருக்கும், அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். ஊற்றிருக்க தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிற அளவுக்கு இதை வேக வச்சு எடுக்கணும். தட்டை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே விட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. நெக்ஸ்ட் நம்ம வந்து வெங்காயம் எல்லாத்தையும் ஃபைனாக சாப் பண்ணி சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. தோலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பொடிசாக நறுக்கணும். பெருசாக நறுக்கிடக்கூடாது. மோமோஸில் நமக்கு கொஞ்சம் தட்டுப்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சின்னதாக நறுக்கிக்கோங்க. ஈஸியான மெத்தடில் ஃபைனாக எப்படி சாப் பண்ணுறது நான் செஞ்சு காமிக்கிறேன். கத்தியை வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்தளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணி எடுக்க முடியும். இந்த மாதிரி கத்தியால் ஃபுல்லாக ஸ்லைடாக வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குறுக்கால் ஒரு கோடு போட்டு அங்கேயும் ஃபுல்லாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணினா ஃபைனாக சாப் பண்ணிடலாம். இதே மாதிரி மெத்தடில் பண்ணும்போது நம்ம சீக்கிரமும் வெங்காயத்தை கட் பண்ணி முடிச்சிடலாம். எங்கள் வீட்டில் அதிகமாக நான் இந்த மாதிரி முறையில் தான் அதிகமாக கட் பண்ணுவேன். டக்கு டக்குன்னு வேலையை முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி இலையை அதையுமே ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து கட் பண்ணும்போது கத்தி வந்து ஷார்ப்பாக இருந்தால் தான் இந்தளவுக்கு நம்ம ஃபைனாக சாப் பண்ண முடியும். கத்தி ஷார்ப்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு நம்மளால் கட் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மோமோஸ்க்கு வந்து தக்காளி நம்ம வேக வச்சுருந்தோம், அது என்னாச்சுன்னு கேப்பில் பார்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. தக்காளி எல்லாமே ஒன் சைடு வந்திருக்கு. இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு அந்த பக்கம் வேக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வேக வைக்கும் போது அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அது வரைக்கும் இது ஃபுல்லாக வேகணும். காஞ்ச மிளகா இன்னும் கொஞ்சம் வந்து வேகாமல் இருக்குது, அதனால் திரும்பவும் க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்திருக்கேன். இதையுமே ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்துக்கோங்க. டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும், இல்லைனா கொஞ்சம் நமக்கு அந்த டேஸ்ட்டு மாறிடும். அதையுமே ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மோமோஸ் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணுற பாருங்கள், அது எல்லாமே ஃபைன் சாப்ட் தான் இருக்கணும். கொஞ்சம் கூட அந்த போடுற பொருள் எல்லாமே பெருசாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னா தான் நமக்கு அந்த மோமோஸ் சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது வாயில் தட்டுப்படாமல் நல்லாயிருக்கும். தக்காளி எல்லாமே ஒரு பக்கம் வேக வச்சுருந்தோம், அது எல்லாமே நல்லா வெந்துருச்சு. தண்ணி ஃபுல்லாகவே இழுத்துருச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஆறட்டும்.
நான் இன்றைக்கி சிக்கன் மோமோஸ் செய்ய போகிறேன். அதனால் சிக்கன் எடுத்திருக்கேன் 1/4 கிலோ கிட்ட. 1/4 கிலோ சிக்கனையும் கடையிலே நான் வந்து ஃபைனாக வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். கொத்துக்கறி மாதிரி எனக்கு நல்லா கொத்தி கொடுத்துருக்காங்க கடையிலேயே. சப்போஸ் நீங்கள் கறியாக வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா மிக்சியில் வந்து லைட்டாக வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சிங்கன்னா போதும், கொஞ்சம் குறை தன்மை வந்துடும். நான் வந்து கடையிலேயே இந்த மாதிரி கொத்தி வாங்கிட்டதுனால நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் சிக்கனை நான் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் வெஜிடபிள்ஸ் போடணுன்னா இந்த டைமில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட போட்டு கூட இதே மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம நறுக்கி வச்சோம் பாருங்கள், வெங்காயம், ஸ்ப்ரிங் ஆனியன், கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் 1 by 1 சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன், கொத்தமல்லி இலையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போடணும், அப்போ தான் ஃப்ளேவர் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் ஃபைனாக சாப் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 5 பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருந்தேன், அதையும் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி துண்டு வந்து ஒரு துண்டு எடுத்திருந்தேன், அதையுமே ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ எல்லா பொருளையுமே இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போடுங்க. சாப்பிடும்போது அப்போ தான் வாயில் கொஞ்சம் தட்டுப்படாமல் இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் எதுக்காக சேர்க்குறேன்னா அப்போ தான் கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் நமக்கு கொஞ்சம் அந்த லிக்விட் தன்மையாக இருக்கும். ஸ்டஃபிங் வந்து கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்னுக்காக நான் கொஞ்சமாக 1 ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கையால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவலாக எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உப்பு சேர்த்துருக்கிறதுனால அப்போ தான் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகும், கரெக்டாக இருக்கும். இதில் நீங்கள் வந்து கரம் மசாலா தூள் அந்த மாதிரி தேவைன்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் எதுவுமே சேர்க்கலை, மிளகுத்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இதையும் தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். மோமோஸ் சட்னிக்கு வேக வச்சுருந்தோம் பாருங்கள், அதை இப்போ நம்ம எடுத்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி தக்காளி பழத்தில் மேலே இருக்க அந்த தோலை ஃபுல்லாக எடுத்துடணும். அப்படியே போட்டு அரைச்சிங்கன்னா நமக்கு சாப்பிடும் போது அந்த தோல் கொஞ்சம் வரும். தனித்தனியாக அந்த தோல் வந்து கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். அதனால் தோலை ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைக்கும் போது ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கலாம். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பூண்டு பல் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு அளவுக்கு எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து நான் ஒரு பொருளே அரைக்க போகிறேன், அது கொத்தமல்லி தண்டு தான். இந்த கொத்தமல்லி தண்டோடு சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி இலை போடக்கூடாது, தண்டு மட்டும் தான் சேர்க்கணும். தேவையான அளவு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து மிக்சியை க்ளோஸ் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மோமோஸ் பண்ணுறதுக்கு மைதா மாவு நம்ம திரட்டி வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து சட்னி ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஸ்டீம் பண்ணிக்கலாம். அப்போ தான் மோமோஸ் பண்ணி எடுத்து டக்கு நம்ம வேக வச்சு எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு பண்ணும்போது பிசைஞ்ச உடனே டக்குன்னு பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு சாஃப்ட்னஸ் இருக்காது, திரட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் திரட்டினீங்கன்னா செம்ம சாஃப்டாகவும் திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. மீதி இருக்கிற மாவை தட்டு போட்டு மறக்காமல் மூடிடுங்க. மாவு காஞ்சி போச்சுன்னா நெக்ஸ்ட் திரட்ட முடியாது. சப்பாத்தி கட்டையில் போட்டு ஃபஸ்ட்டு மாவை ஃபுல்லாக தின்னாக திரட்டிக்கலாம். திரட்டிட்டு அதுக்கப்புறம் மாவை ஃபுல்லாக டிவைட் பண்ணி பிரிச்சுக்கலாம். சப்பாத்தி கட்டையில் கூட பண்ணலாம், இல்லை நீங்கள் கிச்சன் ஃப்ளோரில் கூட வச்சு கூட செய்யலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி சூஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க. மாவை ஃபுல்லாக டிவைட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. லைட்டாக மைதா மாவு சேர்த்துட்டு ஒரு உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி திரட்டணும். எவ்வளோ தின்னா திரட்ட முடியுமோ அவ்வளோ தின்னா திரட்டிக்கோங்க. இந்த மாவோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதம் மாதிரி லேஸாக இருக்கணும். கொஞ்சம் திக்காக நீங்கள் திரட்டினீங்கனாலும் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும், சாஃப்ட்னஸ் இருக்காது. அதுவுமே குக் ஆகிறது கொஞ்சம் வந்து லேட் ஆகும். அதனால் தின்னா திரட்டிக்கோங்க. கார்னர் சைடு அதுமாரி நமக்கு வந்து கொஞ்சம் மாவு திக்காக தான் இருக்கும், அந்த சைட்லாம் திரட்டணும்னு கிடையாது. நம்ம லாஸ்ட்டில் நான் வந்து எல்லாத்தையும் எக்ஸஸ் மாவுலாம் எடுத்துருவேன். 1 ஸ்பூன் மட்டும் ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு இதே மாதிரி ஃபுல்லாக கையால் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மெத்தடில் பண்ணும்போது மோமோஸ் செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம். ஈஸி மெத்தடு. மாவை ஃபுல்லாக அப்படியே ரோல் பண்ணி எடுத்துகிட்டு சுற்றி விட்டிங்கன்னா போதும், அழகாக இந்த மாதிரி ஷேப் வந்துடும். மேலே இருக்கிற அந்த எக்ஸஸ் மாவை பிச்சு எடுத்துருங்க. சூப்பராக மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மோமோஸ் இதே மாதிரி பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் தின்னாக திரட்டிக்கணும். திரட்டிட்டு எல்லா பக்கமும் அந்த மாவை ஃபுல்லாக சுருட்டி எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங் வச்சு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். நிறைய பேருக்கு வந்து மோமோஸ் வந்து ஸ்டஃபிங் பண்ணுறது ஓகேவாக இருக்கும், ஆனால் ஷேப் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு அதுக்காகவே மோமோஸ் செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா சீக்கிரமும் பண்ணி முடிச்சிடலாம், ஈஸியாகவும் செய்யலாம்.
அந்த மேலே இருக்கிற பாருங்க அந்த எக்ஸஸ் மாவு ஃபுல்லாக எடுத்துருங்க. இல்லைன்னா நமக்கு வந்து கொஞ்சம் அந்த இடத்துல தடிமனாக இருக்க மாதிரி இருக்கும், சாப்பிடும்போது மாவு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ஈக்குவலாக இருக்கும் எல்லா பக்கமும். இதே மாதிரி ஒவ்வொரு மோமோஸாக நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இட்லி தட்டில் ஒரு ட்ராப் மட்டும் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ப்ரெஷ்ஷால் ஃபுல்லாக ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஆயில் இருந்துச்சுன்னா நம்ம மோமோஸ் வேக வச்சு எடுக்கும்போது தட்டில் ஒட்டாமல் நமக்கு அப்படியே வந்துடும் அழகாக. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. மோமோஸ் தூக்கி நம்ம உள்ளே வச்சிடலாம். ஸ்டீம் பண்ணுற மாதிரி பேன் வச்சுருந்திங்கனாலும் இதே மாதிரி ஆயில் சேர்த்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மோமோஸ் தூக்கி வச்சு வேக வச்சுக்கோங்க. இட்லி பேனில் இருந்துச்சுன்னா இதே மாதிரி முறையில் தான் செய்யணும். எல்லாமே இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி பேனை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. தனித்தனியாக வைக்கணும், ஒன்றோட ஒன்று வச்சுன்னா ஒட்டிக்கும், ஷேப் வந்து உடஞ்சி போயிடும். அதனால் தனித்தனியாக இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இதை வேக வைக்கிறதுக்கு கண்டிப்பாக 10 நிமிஷமாக தேவைப்படும். ஏன்னா நம்ம சிக்கனில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டும் ஆகும். சீக்கிரமும் எடுத்துடாதீங்க, ஏன்னா சிக்கன் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் குக்காக கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் தட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு மோமோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளேட்டில் மாற்றிட்டு சட்னியோட ஷேர் பண்ணிங்கன்னா சொல்லவே முடியாத டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். நம்ம போய் கடையில் மோமோஸ் சாப்பிட்டா 6 பீஸ் தான் கொடுப்பாங்க, இந்த அளவு தான் கொடுப்பாங்க. ஆனால் அது சாப்பிட்ட மாதிரி இருக்காது, இன்னும் சாப்பிட்ணுன்னு தோணும். காஸ்ட்டை பார்க்கும்போது இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுவே நம்ம வீட்டில் செய்யும் போது அதிகமான குவான்டிட்டி சாப்பிட்லாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். மோமோஸ்லேயே 2 வகை இருக்குது, ஸ்டீமு, ஆயில் ஃப்ரைடு அப்படின்ற மாதிரி. எனக்கு வந்து ஸ்டீம் தான் ரொம்ப பிடிக்கும், ஆயில் ஃப்ரைடு பிடிக்காது அந்தளவுக்கு. உங்களுக்கு இதில் எந்த வகையான மோமோஸ் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மோமோஸ் வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். எடுக்கும்போது செம்ம சாஃப்டாக இருக்குது. சட்னியோட சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. அந்த ஸ்டஃபிங் அந்த சட்னியோட சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்குது, நல்ல காரசாரமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்கள் மறக்காமல். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.